இனிய காலை வணக்கம். நான் வடிவேலன். இன்னைக்கு நம்ம 16 வகையான செல்வங்களில் 15வது நோயின்மை செல்வம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சார், இந்த நோயின்மைன்னு என்னங்க? நோயின்மை செல்வம் அப்படிங்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதாவது உங்ககிட்ட 15 வகையான செல்வம் இருந்தாலும் 16வதாக இந்த நோயின்மை அப்படிங்கிற செல்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த 15 வகையான செல்வங்களை நீங்கள் குறைவில்லாமல் பார்த்துக்க முடியும். அதை ஆண்டு அனுபவிக்க முடியும். அதனை நீங்கள் உருவாக்க முடியும். அப்போது நோயின்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஓகே, இந்த நோய் அப்படின்னா என்னங்க? முதல்ல அதுலேருந்து பார்ப்போம். நோய் அப்படிங்கிறது 2 வகையான நோய்கள் இருக்குது. ஒன்று உடல் நோய், இன்னொன்று மனநோய். இப்போது உடல் நிலை சரியில்லாதவங்களை நம்ம நார்மல் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்ப்பாங்க. இதே மனநோய் உள்ளவங்களை நம்ம மனநோயாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள மனநல மருத்துவமனை அப்படின்னு தனியாக இருக்குது, அதில் பார்ப்பாங்க. நம்ம பைத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உடல் நோய் அப்படின்னா என்ன? நம்ம உடல் ஆரோக்கியமாக இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்கள், சர்க்கரை நோயாக இருக்கலாம், காய்ச்சல், டைஃபாய்டு, அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய சில சரியான நம்ம உணவு எடுத்துக்காமல் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது நம்ம உடல் நோய் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இந்த உடல் நோய் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நடைப்பயிற்சி, எக்ஸசைஸு இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணுங்க. சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். ஆயில் குறைச்சிக்கணுங்க. உப்பு, சர்க்கரை, காரம், புளி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குறைத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உணவு பழக்கங்கள் வேணுங்க. இந்த ஜங்கி ஃபுட்ஸு, அப்புறம் பேக்கெட் உணவுகள், துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு போனோன்னே சிக்கன் ரைஸ் போடு, எக் ரைஸ் போடு அப்படிங்கிற இல்லையா? அவன் அங்கே ரைஸ் போட போட இங்கே நமக்கு ரைஸ் ஆகுங்க, பார்த்துக்குங்க. சிறுதானிய உணவுகளை எடுத்துக்கலாங்க. அடுத்தது மனநோய். மனதளவில் பார்த்திங்கன்னா கோபம், பயம், அகங்காரம், பேராசை, பொய், எதுக்கெடுத்தாலும் பொய் பேசுகிறது, அறியாமைங்க. ஒரு அறியாமையாகவே இருந்துட்டு போகிறது. எவனை பார்த்தாலும் பணத்தை கொடுத்து ஏமாந்துறது. வட்டிக்கு அவன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் அவன்கிட்ட போய் 3 லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்து நிற்கிறதுங்க. போதைப் பொருளுங்க ரொம்ப அதிகமான இப்போ பாதிக்கிற விஷயம். கெட்ட எண்ணங்கள்ங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்காமல் கெட்டதை பற்றி மட்டுமே யோசிக்கிறது. எதையுமே நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி கூட செய்யக்கூடாதுங்கிறத துணிஞ்சு செய்கிறது. குறை கூறுறது. எப்போ யாருக்கிட்ட வந்தாலும் யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சுயநலமாக இருக்கிறதுங்க. எனக்கு மட்டும்தான் வேணும், அது எல்லாமே எனக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்புறம் மெயினாக தன்னம்பிக்கை இன்மைங்க. இது எல்லாம் தான் இந்த மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனநோயை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்ல சிந்தனைங்க, தியானம், குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ணாவே சில பேருக்கு நோய்கள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க, மனநோய்கள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. மன அமைதி, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சிங்க, நல்ல பழக்கங்கள்ங்க, நல்ல மனிதர்களுடைய ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு, பாசம். ஸோ இது எல்லாமே மனநோயை குறைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நோயின்மை அப்படிங்கிற செல்வத்தை பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.